தேவ சமூகத்துல இருக்கிற ஒரு பாக்கியம் இருக்கிறதே. அல்லது சொல்லுங்க, நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த பாக்கியத்தை விட்ட. அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஜெபமானது சொல்லுவாங்க, தர்மம் தலைகாக்கும் சொல்லுவாங்க. நம்ம ஜெபமானது நம்மை தலையை காக்கும். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. தாவீது எப்படி நடனத்தோடு ஆராதித்தானோ, ஏன்னா அவனுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி? இந்த உடன்படிக்கை பெட்டி கிடைத்த ஒரு மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களாம் தேவனை நடனத்தோடு ஆராதிக்கிறாங்க. என்ன மகிழ்ச்சி? அல்லேலூயா. நமக்கு கிடைக்காத பாக்கியத்தை நம்ம பிள்ளைங்க பெற்றிருக்காங்க. அதான் சந்தோஷம். எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. ஆமா, அதான் சந்தோஷம். அல்லேலூயா. இந்த 2026 எதை நோக்கி பாய்கிறது? இந்த 2026 எதை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிறது? ஸ்தோத்திரம். ஒரே ஒரு காரியம், தேவனோடு நீங்கள் இருப்பீர்களானா ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. அப்ப தேவனோடு இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனோடு இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில தெய்வம் தான் நமக்கு நல்லா தெரியுது. ஆனா அவரோட இருக்கிறதுக்கு நம்மளால முடியல. ஏன்? ஆனா இருக்க முடியும். எப்படி? சபைக்கு வருவது மூலமா. அல்லேலூயா. இப்ப இங்க வந்திருக்கிறோம். நீங்க இங்க வந்து இருக்கிறதுனால இந்த நேரத்துல நீங்க யாரோடு இருக்கிறீங்க? கர்த்தரோடு இருக்கிறீங்க. அல்லேலூயா. அவருடைய வீட்டுக்கு வந்து நீங்க நம்ம எல்லாரும் இடத்துல கூடி இருக்கிறோம். சோத்திரம். இந்த இவ்வளவு நேரம் போன வருஷத்துல தொடங்கி இந்த வருஷம் காலையில விடிகிற வரைக்கும் நாம அவருடைய சமூகத்துல இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு ஆளு சொல்லுங்க. ஆமா, சோத்திரம். இந்த அமர்ந்திருக்கிறது எதற்கு அப்படின்னா, என் பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க, சும்மா போகல. அம்மா ஒரு படிப்பிலும் ஆசீர்வாதம், வேலையில் ஆசீர்வாதம், வீட்டில் ஆசீர்வாதம், போன இடத்தில் இருக்கிற குறைகளை ஆண்டவர் நிறைவாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஆமென். இந்த நாள்ல ஆண்டவர் சொல்ல வார்த்தை, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். எப்பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற முடியும் என்றால், அல்லது சொல்லுங்க, சோதரர் கர்த்தருக்கு கொண்ட வைத்தார்கள். யாத்திராகமத்துல ஒரு புத்தகம் 16ஆம் அதிகாரத்துல 26 என்ன சொல்லுதுன்னா, 26 அதை சேர்ப்பீர்களாக. ஏழாம் நாள் இருக்கிறது, அதிலே அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுமா? இது நேரம் முதல்ல கம்மியா சொல்றேன். சோத்திரம். 6 நாள் நீ வேலை செய்ய, 7ஆம் நாளுக்கு உள்ளதையும் கர்த்தர் 6ஆம் நாளை உனக்கு தருவார். நல்லா கவனிச்சுங்க. 7ஆம் நாள் நீ 7ஆம் நாள் வேலைக்கு போக கூடாது என்பதை நான் உனக்கு திட்டவட்டமாக சொல்லுகிறேன். எத்தனை பேர் வேலைக்கு போறீங்க? கரங்களை உயர்த்துங்க. உங்களுக்கு அந்த வார்த்தை என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, நீ 6 நாள் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிற, சரி பாரு, 7ஆம் நாளுக்குள்ள ஆசீர்வாதத்தை என்ன செய்வேன்? 6ஆம் நாளை உனக்கு தந்துருவேன். அல்லேலூயா. நல்ல தெளிவா புரிஞ்சுங்க. 6ஆம் நாளை உனக்கு தந்துருவேன். அல்லேலூயா. சரி, இந்த 7ஆம் நாள் என்ன நாள் அப்படின்னா, பிறந்த வீட்டுக்கு வர்றது. கரங்களை சொல்லுங்க. எந்த வீட்டுக்கு வர்றது? பிறந்த வீட்டுக்கு வர்றது. பிறந்த வீடு சொல்லுங்க. நாங்க ஞானஸ்தானம் எடுத்த வீடு, நாங்க எங்க அம்மா ஞானஸ்தானம் எடுத்த வீடு, எங்க அம்மா பிறந்த வீடு. ஒரு ஆளு சொல்லுங்க, நாங்க பிறந்த வீடு. சொல்லுங்க, அவங்க பிறந்த வீடு. இந்த பிறந்த வீட்டுக்கு நீங்க வரும்போது அல்லது சொல்லுங்க, ஒரு நன்மையும் குறைபடாது. கரங்களை தட்டி அல்லேலூயா.